பாஸ்கர் வணக்கம். வணக்கங்கண்ணா. டாடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜனநாயகத்தின் பெரும் பயணம் பாராளுமன்றம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ம். அ அதுல இன்னைக்கு நம்ம நேத்து பட்ஜெட் அது இதுன்னு ஒரே கலைபுரமா இருக்கக்கூடிய பாராளுமன்றம். யாருக்கானது? மக்களுக்கானதா? அ வியாபாரிகளுக்கானதா? இல்ல பெரு வியாபாரிகளுக்கானதா? அப்படின்னு இப்ப நிறைய ம் நே இதுவரைக்கும் சாமானியர்கள் இந்த பட்ஜெட் டிபேட்ல எந்த அளவுக்கு பங்கு பெற்றாங்கன்னு தெரியாது. ஆனா, இந்த முறை கேப்பிட்டல் கெயின் அது இதுன்னு நிறைய வார்த்தைகள், டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் பயங்கரமா களமாடிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில இந்த பாராளுமன்றத்தினுடைய பெரும் பயணத்தில அதனுடைய வேகத்தை அ கட்டுப்படுத்த வேண்டிய, மட்டுப்படுத்த வேண்டிய, வேகமா இல்லன்னா, அ அத முடுக்கிவிட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய 2 முக்கியமான துறை சார்ந்து பேசப் போறோம். ஒண்ணு எக்ஸிக்யூட்டிவ். அத நம்ப பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஜுடிஷியல் நீதிமன்றம் சார்ந்து, நீதி சார்ந்து இயங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும், நிறுவனங்களும் நம்ம பேசப் போறோம். நான் இப்போ நமக்கு இது நம்மாழ்வார் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அதிலிருந்தே கூட தொடங்கலான்னு தோணுது. எண்டோசல்ஃபான் மாதிரி மிக என்ன தீவிரமான நச்சுப் பொருள மக்கள் மேல தெளிச்சு, காசர்கோட்லயும் சரி, அந்த அதுக்கு முன்னாடி நெறைய நமக்கு உதாரணம் இருக்கு. டயாக்சின் அது இதுன்னு. அ லட்சக்கணக்கான மக்களுக்கு தங்களுடைய உயிரை, வாழ்வாதாரத்தை, உடலுடைய அமைப்பை கூட அது நெறைய மாத்துனதா நமக்கு தொடர்ந்து ஆய்வுகள் இருக்கு. அத செய்யும்போது கூட நம்மாழ்வார் ஒரு கேள்வியே கேட்பாரு. "இது ஏன் தடை பண்ணியும் விற்பனை நடக்குது, கடைகள்ல கிடைக்குது, மக்கள் கையில இருக்கு" அப்படின்னு கேட்கும் பொழுது, "உற்பத்தி பண்றதுக்கு இதெல்லாம் ஸ்டாக்ல இருக்கு. அத விக்கிறதுக்கு எனக்கு அனுமதி குடுங்கன்னு" சொல்லி நீதிமன்றத்தை நாடுனதாக அந்த கம்பெனி அவரு ரொம்ப கேலியாவும், மிகுந்த கோவத்தோடும் கேட்டிருப்பார். அ அதே மாதிரி தான் நம்ம ஜிஎம்மும். ஜிஎம் கேஸு பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி ரொம்ப சீரியஸ். நம்ம சொல்றது ஏதோ சொத்து தகராறு, இருவேறு நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பணத் தகராறு, உறவு சிக்கல் இதுக்கெல்லாம் போய் நின்னு, அதுல ஒரு மெத்தனமான ஒரு போக்கு இருந்தா கூட, சரி பரவால்ல ஒரு நபர் தனிநபர் விஷயத்துல அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவே தப்பு. ஆனா லட்சக்கணக்கான நபர்கள் பாதிப்படையக்கூடிய இப்படியான விஷயங்கள்ல கூட இந்தியாவ பொறுத்தவரைக்கும் லட்சம்ன்றது ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ். கோடியில தான் பேசணும் நம்ம நம்பரே. 1,00,00,000னாலே அது கிட்டத்தட்ட இன்னைக்கு 0.6% 7%ன்னு ஆயிடுச்சு. அப்போ கோடிக்கணக்கான நபர்களே பாதிப்படையக்கூடிய முடிவுகள இந்த நீதிமன்றங்கள் எடுக்கும் பொழுது, நெறைய மெத்தன போக்கு இருக்கு. அ இப்ப நம்ம இத தொடங்குறதுக்கு முன்னாடி கூட ஜிஎம் பத்தி சொன்னீங்க. அதனுடைய நேற்று வந்த தீர்ப்பும் இருக்கு. இத எப்படி நான் பார்க்குறீங்க? இந்த ஒரு லார்ஜர் கம்யூனிட்டி இந்தியா, இதற்கு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற நீதிமன்றங்கள், அ அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன பத்தின அறிவு இருக்கோ இல்லையோ, அது அவங்களுக்கு பாடத்திட்டமா இருந்திருக்கணும். ஆனா மக்கள பத்தின அறிவு இல்லாத எடுக்கிற மாரி தோணுது. நேற்று வந்த ஜிஎம் முடிவு கூட அப்படிதான் இருக்கு. நீங்க இத எப்படி நான் பார்க்குறீங்க? See, there is a division of responsibilities between elected representatives, executive and judicial. 3க்கும் வெவ்வேறு விதமான பவர்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு விதமான பவர், எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு இதுல எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் ஆக்சுவலா பார்த்தோம்னா, எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றத கேட்டு தான் எக்ஸிக்யூட்டிவ் நடக்கணும். ஏன்னா, மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புறோம். முன்னாடியே ஒரு முறை பேசியிருக்கோம் இத பத்தி. ஆனா பெரும்பாலும் அதர் வே அரவுண்ட் தான் நடக்குது. இவ்ளோ படிச்சுட்டு வந்திருக்கான் ஐஏஎஸ் ஆஃபீசரு, அவன் சொல்றத மந்திரி கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் பெரும்பாலான இடங்கள்ல மந்திரிகளோ அல்லது எம்எல்ஏக்களோ இருக்கிறாங்க. ஆனா நெறைய பவர் அவங்க கையில குடுத்துட்டு, எங்க பிரச்சனை வரும்னா, நெறைய பேர் படிக்காம வர்றதில்ல, படிச்சுட்டு வர்றாங்க. ஆனா படிச்சுட்டு வர்றதும் கூட இந்த கொலோனியல் டைம்ஸ்ல பிரிட்டிஷ்காரன் ஆரம்பிச்ச அதையே வச்சு படிச்சுட்டு தான் வர்றாங்க. என்கிட்ட பிரிட்டிஷ்காரன் பண்ணது சரின்னு வாதாடின ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம். ஜுடிஷியரிய பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிஎம் மாதிரி புதிய புதிய டெக்னாலஜி பத்தின விஷயங்கள்ல நம்ம தீர்ப்பு குடுக்கணும். அந்த மாரி விஷயங்கள்ல நாம எப்படி தீர்ப்பு குடுக்கிறது? ஏன்னா இது நம்மளுடைய அரசாங்கத்துடைய அல்லது நம்மளுடைய ஜுடிஷியரி உருவாக்கப்பட்ட காலத்துல இந்த மாரி தொழில்நுட்பம் இல்ல. புதுசா வந்திருக்கு. அப்படின்னா புதுசு புதுசு சட்டங்களை இயற்ற வேண்டியிருக்கு. பயோ சேஃப்டினா என்ன? பயோ சேஃப்டி புரோட்டோகால்னா என்ன? ஆ
பிளான்ட் பிரீடர் ரைட்னா என்ன, இது எல்லாத்துக்கும் வந்து பாலிசி வந்து உலகளவில் பாலிசி இருக்கு. இந்திய அளவுலேயும் அரசாங்கம் வந்து பாலிசி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கு, வெவ்வேறு காலகட்டங்களில் ஏற்றியிருக்கு. இதையெல்லாம் சார்ந்துதான் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியும். நாம பொதுமக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பல நேரங்கள்ல அரசியல் சார்ந்து அதை வந்து நம்ம பார்த்துடுறது. என்ன, நாமளும் தப்பு செய்யறோம். ஏன்னா ஆளும் கட்சிக்கு சார்ந்து இருக்குது அல்லது எதிர்கட்சிக்கு சார்ந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து we take it for granted, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நார்மலைஸ் பண்றோம் அங்கதான். ஏன்னா நீதிபதிகள் சொல்லக்கூடிய தீர்ப்பானது அரசியலை தாண்டி இருக்கணும். அதுதான் நியதி. அதுக்காக தான் அவங்கள வந்து ஜனநாயகத்தின் இன்னொரு தூணாக நாம பாவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை எவாலுவேட் பண்றது இந்த அரசாங்கத்துக்கு அது சாதகமா இல்லாத இருக்குதா, அல்லது இன்னொருத்தருக்கு சாதகமா இருக்குதான்ற ஒரு குறுகிய வட்டத்துல தான் நாமளும் அதை பார்க்கணும். அது நாம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய தீர்வு வந்து நமக்கு ஒத்துக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா நம்ம உடனே சரியான தீர்ப்புன்னு நினைக்கிறோம். அது நம்ம ஒத்துக்கக்கூடியதா இல்லைன்னா உடனே அரசாங்கம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடுறோம் பல நேரங்கள். இந்த குறுகிய அரசியல் புரிதல் வச்சு நம்ம வந்து நீதிபதிகளுடைய பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணக்கூடாது. நம்ம அதை தாண்டி யோசிக்க வேண்டியிருக்கு. ஜிஎம் விஷயத்தை நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டதுனால சொல்றேன். ஒரு 20-25 வருஷமா அந்த ஜிஎம் இஷ்யூவை பார்த்துன்னு இருக்கேன். முதலாக இந்த ஜிஎம் இஷ்யூ பத்தி நிறைய லிட்டிகேஷன் வரும்போது இந்திய நீதிபதிகள் எல்லாரையும் அமெரிக்க அரசாங்கம் வந்து காசு செலவு பண்ணி கூட்டு போய் காமிச்சதா சொல்லுவாங்க. அவங்க ஊர்ல கூட்டு போய் இது மாதிரி சட்டங்கள் எல்லாம் எப்படி ஏற்றி இருக்காங்க, அந்த சட்டங்களை அவங்க எப்படி வந்து இன்டர்பிரட் பண்றாங்க. ஏன்னா ஜுடிஷியரியில் அது ஒண்ணு இருக்கு. இருக்கக்கூடிய வந்து லாஸ் அண்ட் பாலிசிஸை வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், அதை இன்டர்பிரட் பண்ணி தான் நம்ம வந்து தீர்ப்பு கொடுக்கணும். அப்படின்னும் போது அதை எப்படி இன்டர்பிரட் பண்றோம். இதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, தொழில்நுட்பம் சார்ந்த பாலிசிஸை எக்ஸிக்யூட்டிவ் ஆகட்டும், ஜுடிஷியரி ஆகட்டும், ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் பண்ணாம, ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல நீங்க ஒரு புதிய விஷயத்த ஊத்துறீங்க அப்படின்னு அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா விவசாயிகள், விவசாயத்துறையில வேலை செய்யறவங்க, அதற்காக ஆய்வு செய்யக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அதுல வேலை செய்யக்கூடிய இதர மக்கள் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் முடிவு எடுக்கணும். இதுதான் ஜெயராம ரமேஷ் வந்து என்வரன்மெண்டல் மினிஸ்டரா இருந்தபோது இந்த ஜிஎம்க்கு வந்து நம்ம 20 இயர் மாரட்டோரியம் எடுத்துட்டு வரும்போது அவர் அதான் பண்ணார். இந்தியா முழுக்க 5 இடங்கள்ல போய் இந்த ஜிஎம் பத்தி மக்கள் பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள் எல்லாரோடையும் உட்காந்து பேசினார். அதன் அடிப்படையில தான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 20 வருஷம் வந்து நாங்க மாரட்டோரியம், அதாவது பேன் பண்றோம் ஜிஎம் பொருட்களை அறிமுகப்படுத்துறது அப்படின்றது. ஆனா இதற்கான ஒரு வழக்கு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கோர்ட்ல இப்ப கூட ஸ்பிளிட் வெர்டிக்ட் வந்து ஸ்பிளிட் வெர்டிக்ட்னா ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு நீதிபதி என்ன சொல்றாங்க வந்து இது வந்து இன்னும் மேலும் டெக்னிக்கலா வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கல. இன்னொரு நீதிபதி அவங்க டெக்னிக்கலா கொடுத்த ரிப்போர்ட் போறோம் நமக்கு, அதை வச்சு வந்து இட் இஸ் இனஃப் அப்படின்றார். டெக்னிக்கலான ஒரு விஷயம், அதாவது மக்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஜிஎம் இந்தியாவுடைய சுச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா காட்டன் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏறத்தாழ 22 வருஷம் ஆயிடுச்சு. பிடி காட்டனுடைய டெக்னாலஜிக்கல் பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்போ சமீபத்தில் போன வாரம் வந்த நியூஸ் என்னன்னா, மொன்சாண்டோ ஃபைனலி ஒத்துட்டு இருக்குது பிடி காட்டன் வந்து தவறு அப்படின்னு. மொன்சாண்டோ வந்து இன்னைக்கு மொன்சாண்டோ இஸ் ஓன்டு பை பேயர். அவங்க வந்து எங்கேயோ ஒத்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது வந்து தவறான தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பம் வேலை செய்யல அப்படின்னு. ஆனா இதற்குள் இடையில காலத்துல லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் வந்து இந்திய அரசாங்கம் இப்போ அந்த தொழில்நுட்பம் விற்கக்கூடிய கம்பெனி வந்து இது மாதிரி சொல்லி இருக்காங்க அப்படின்னா 22 வருடத்துக்கு முன்னால இந்திய அரசாங்கம் அதை வந்து அனுமதிச்சது. அப்போ வந்து கேஸ் போட்டது எல்லாத்தையும் கேஸ் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போ இந்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு என்ன இப்போ?
சரி, ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் வித்துது. அந்த தொழில்நுட்பத்த நீங்க வந்து முழுமையா ஆதரிச்சீங்க. அதற்கான தேவையான எல்லா விதத்திலயும் நீங்க வந்து அதற்கு வேலை பண்ணீங்க. சலுகைகள் குடுத்தீங்க, அத வந்து ப்ரமோட் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஏன்னா தொழில்நுட்பம் மூலமா உங்க விவசாயிகளுக்கு நன்மை வரும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க. அதனால இதெல்லாம் செஞ்சீங்க. இப்ப அந்த கம்பெனியே சொல்லுது, இந்த தொழில்நுட்பம் வேலை செய்யலைங்க அப்படின்னு. இப்போ ஹூ இஸ் அக்கவுண்டபிள்? அந்த கம்பெனி வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல தொடர்ந்து வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கு. இந்த ஒரு பின்னணியில தான் நாம வந்து டெக்னிக்கலா வந்து ஒரு ஜட்ஜ் சொல்றாங்க. டெக்னிக்கலா ஐ அம் நாட் ஹேப்பி அப்படி. இன்னொருத்தர் வந்து டெக்னிக்கலி ஐ அம் ஹேப்பி அப்படிங்கிறாரு. இது வெறும் டெக்னிக்கல் இஷ்யூ கிடையாது. இட் இஸ் a மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் லைவ்லிஹுட் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். அப்போ இட்ஸ் a சோஷியல் இஷ்யூ. இட்ஸ் a எக்கனாமிக் இஷ்யூ. இட்ஸ் a லைவ்லிஹுட் இஷ்யூ. இவ்ளோ பேராமீட்டர்ஸ்ல அத யோசிக்க வேண்டியிருக்கு. வெறும் ஒரு டெக்னிக்கலா வந்து அ இதுல கேஸ வந்து வடிவமைக்கிறதே அப்படி பண்ணிருவாங்க பல நேரங்கள்ல. டெக்னிக்கலா எல்லா எவாலுவேஷனும் பண்ணாங்களா? பண்ணலையா? சோசியலா எவாலுவேட் பண்ணாங்களா? இல்லையா? அந்த கேள்வி யார் கேட்பாங்க? எக்கனாமிக்கலா இத வந்து எப்படி பார்ப்பாங்க? இந்த கேள்விகள்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. அங்க தான் நம்ம வந்து பின்தங்கி போறோம். அங்க தான் வந்து வி கெட் இன்டூ சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அங்க வந்து நம்ம இஃப் யூ டோன்ட் நாம அந்த இடத்துல வந்து ஜுடிஷியரியோட துல்லியமாக நம்ம வந்து நம்மளுடைய வாதங்கள பிளேஸ் பண்ணல, அல்லது நம்ம செய்ய முடியலன்னா, அவங்க வந்து இட் பிகம்ஸ் அ ஃபெயிலியர். அவங்களுடைய என்டையர் சிஸ்டம் வந்து மக்களுக்கு வந்து தீர்ப்பு அளிக்கிறது. அது தவிர வந்து முக்கியமான ஒரு விஷயம், நாட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்டின்னா, வேகமா அதுல தீர்ப்பு கிடைக்கும்ன்றது வந்து எந்த விதத்திலயும் அதற்கு உத்தரவாதம் கிடையாது. இப்ப இந்த ஜிஎம் விஷயமே எடுத்துக்கோங்களேன். இந்த கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ ஒரு 18 வருஷமாவோ, என்னமோ 15 வருஷமாவோ ஓடிட்டுருக்கு. அந்த அர்ச்சனா இவங்க அருணா ராட்ரிகோஸுடைய அந்த ஒரிஜினல் கேஸ் அவங்க ஃபைல் பண்ணது இந்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து. நீண்ட காலமா ஓடினது. இப்போ ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு டிவி ஆங்கர் மேல ஒரு கேஸ் போட்டு அவர உள்ள தள்ளினாங்க. அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு மேல வந்து ஸ்பெஷல் செட்டிங் வச்சு அவருக்கு பெயில் குடுக்குறாங்க. 11 மணிக்கு அவரு வெளில வராரு. அது மாரி ஒரு முறை நடந்துச்சு. ஸோ, அதே மாரி ஒரு பணக்கார ஒரு தொழிலதிபர் வந்து இத பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பெயில் குடுக்குறதுக்கு எந்த விதத்திலயும் நாம வந்து அந்த வேகத்த குறைக்கிறது இல்ல. இதே சமயம் வந்து அரசாங்கத்த எதிர்த்து பேசின ஒரு மாணவர் தலைவர் வந்து அவர் மேல எந்த குற்றப்பத்திரிகையும் இதுவரைக்கும் தாக்கல் செய்யல. ஆனா சந்தேகத்தின் அடிப்படையில அவர புக் பண்ணி 3 வருஷமா அவர் சிறையில இருக்காரு. அது இந்திய ஜுடிஷியரிக்கு ஒரு வெட்கக்கேடு. இன்னைக்கு ஆனா அவரு இது பேசிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு இதுவும் வருதுண்ணா. இப்போ நிறைய தீர்ப்புகள்ல தொழில்நுட்ப ரீதியா வரக்கூடியதுல சொல்றேன். முன்னாடி நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனா, அதில என்ன சொல்லுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய வேலை இந்த தொழில்நுட்பங்களையோ, ஆய்வுகளையோ, அறிவியல் முறைகளையோ ஆய்வு செய்யக்கூடிய இடமும் இல்ல. அதற்கு தகுந்த நபரும் நானும் இல்ல. இந்த இதில கூட நாகரத்னா தான் சொல்லியிருக்கிறாங்க. ம், அதை செய்ய வேண்டியவர்கள் வேற ஆட்கள். நாங்க என்ன பார்ப்போம்னா, இதில இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், அந்த ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் என்விரான்மென்டல் இம்பேக்ட் என்னன்னு தான் நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் ஏற்புடையக்கூடிய வாதமா இருக்கு. ஆனா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க தான் அத பதிவும் பண்ணியிருந்தீங்க. ஒரு ஒரு தீர்ப்புக்காக தான் வந்து ஏஐ உடைய துணைய நாடுனேன் அப்படின்னு. ம், அ ம், இப்போ இது இப்ப இந்த ஜிஎம் மாதிரியான பிரச்சனைகள தீர்ப்பு சொல்லும் பொழுதே சயன்டிஃபிக் வேலிடேஷன் வந்து எங்களுடைய வேலை இல்ல. அதை செய்ய வேண்டிய நிறுவனங்கள் வேற. எங்களுடைய வேலை அதில இருக்கக்கூடிய மக்கள், பங்குதாரர்கள், நிறுவனங்கள் இதற்கு இடையே சுமூக உறவு ஏற்படுத்துறது. அதில எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிறது ஒரு பக்கமும். இதன் காரணமாக இந்த இந்த சூழலியல் சார்ந்த இயற்கை வளங்கள் சார்ந்த சிக்கல் என்ன இருக்குன்றத மட்டும் தான் நாங்க பார்க்க முடியும். அந்த அந்த கிரவுண்ட்ல இருந்தா நான் பேச முடியும்னு அவங்களும் சொல்லிடுறாங்க.
ஆனா, இப்படி இருக்கிற சூழல்லே, நான் வந்து ஒரு தீர்ப்பே வந்து ஏஐ பார்த்து குடுத்தேன், இல்ல குடுக்க போறேன், அதுக்கு தேடினேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ அபத்தம், கேலியா இருக்குன்னு. ஏன்னா, அ நேற்று நடந்த விஷயம். நேத்து வந்து 99% மக்கள் வந்து யூஸ்லெஸ் கிளாஸா மாறிடுவாங்கன்னு மார்க் சொல்றாப்புல. ம். அவரு அது 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 அவருடைய அசம்ப்ஷனோ, கருத்தா இருந்தது. ஆனா, அவர் என்ன சொல்றாருன்னா, Facebook வந்து இன்னும் வளரல ஏஐல. சரியா இல்ல. லாமா 2லாம் வந்து இன்னும் சரியா இல்ல. நாங்க சீர்படுத்துறோன்னு. அதுக்கு பிறகு அவர் ஒரு அபத்தமான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர அப்டேட் பண்ணாரு. அ அ அவ்ளோ அபத்தமா இருந்தது. அந்த ஜெனரேட்டிவ் ஏஐல போட்டது. அந்த அளவுக்கு தான் அது வளர்ந்திருக்குங்கிறாரு. அத பத்தின பெரிய தெளிவு இல்ல. பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு. ஒரு 15 பக்கத்துக்கு எழுதியே போட்டிருக்கிறாப்புல. யாரு? அவரே சொல்றாரு. மார்க் மெட்டா நிறுவனத்தின் சிஇஓ. ம்ஹ்ம். அவரே சொல்றாரு, "இன்னும் ஏஐ வந்து அவ்ளோ துல்லியமாலாம் வேலை செய்ய முடியல. நாங்க பண்றோம். இது லினக்ஸ் மாரி ஓப்பன் சோர்ஸ்க்கு போனா வேணா நடக்கும்னு நெனைக்கிறேன். அதனால மெட்டாவ நான் ஓப்பன் சோர்ஸா மாத்தப் போறேன்." அப்படி இப்படின்னு நெறைய காரணங்கள் சொல்றாரு. எல்லாத்துலயும் இருக்கிற ஃப்ளாவ சொல்ட்டாரு. ஜெமினில என்ன இருக்கு? அப்புறம் ChatGPT 4ல என்ன பிரச்சனை இருக்குன்னு அவரே எல்லாத்துக்கும் விளக்கம் குடுத்து, "என்துல என்ன பிரச்சனை இருக்கு?" அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி ல எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. இப்ப அவரு ஒரு பாரடாக்ஸான ஆள் தான். அவர் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிறது வியாபாரத்துக்கானதா இருக்கு. இப்போ அ அவங்க பெரிய பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்களே இது இப்பதான் குழந்தங்கிறாங்க. இது மக்களுக்கு ஏற்படுத்த போட தொந்தரவுகள் என்ன வரும்ன்றாங்க. நேத்து காலையில அதே மாரி தான். இதுவரைக்கும் டெக்னிக்கலா ஸ்கில்டு லேபரா இருந்தவங்க இதில விட்டு வெளியேறிடுவாங்க. ஒரு ஒரு டாப் லெவல் டெக்னீஷியன்ஸோ இல்ல கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ்ன்னு சொல்றவங்க மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. அப்படின்னு ஒவ்வொரு நிறுவனமே அத ஒத்துக்குது. நம்ம சொல்லல இத. அந்த தொழில்ல ஈடுபடக்கூடிய அ அ அவங்களா டாப் 10 அங்கீகரிச்சுக்கிட்ட நிறுவனங்கள் இத சொல்றாங்க. இது இந்த மாரி சிக்கலும் இருக்கு. இத நாங்க வந்து இப்படி ஃபேஸ் பண்றோம். இது சரி பண்ணிடுவோம். அப்படிங்கிறதையும் வளர்ச்சின்னு வரும்போது எல்லாம் நடக்கும் தான். யானை நடக்கும்போது எறும்பு சாவும் தான் அப்படிங்கிற மாரி ம், ம், ம். பேச்செல்லாம் பேசிட்டு போயிடுறாங்க. டைப்ரைட்டர் வரும்போது வாழலையா? கம்ப்யூட்டர் வரும்போது வாழலையா? ட்ரெயின் வரும்போது வாழலையா? ஃப்ளைட் வரும்போது பயப்படலையா? ஹை ஸ்பீடு கார் வரும்போது பயப்படலையான்னு ஏதோ சம்மந்தப்படாத ஒரு விஷயத்த பேசுறாங்க. எல்லாத்தையும் ஒரு காமன் கிரவுண்ட்ல அ பேசிட்டு போயிடுறாங்க. அந்த மாரி சூழல்ல ஒரு நீதிபதி இன்னைக்கு நீதிபதின்னு இல்ல, நெறைய பியூரோக்ராட்ஸையும் பார்க்குறேன். ஏன்னா இந்த இதில பியூரோக்ராட்ஸையும் பேசும்பொழுது, அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது கிட்டத்தட்ட கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மாரி தான் படுது. அது ஒரு ஒரு வகையான இது மாரி, அது எந்த அர்த்தமும் இல்லாம ஒரு மன சாந்திக்காக நம்பிறாங்களோன்னு தோணுது. ம். மனம் அமைதி கொள்ளட்டும் தொழில்நுட்ப ரீதியாக அப்படி அப்படின்னு அத ஒரு யுக்தியாக இவங்க எல்லாம் பயன்படுத்துறத பார்க்க முடியுது. அதனால இந்த பியூரோக்ரசி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்ல அந்த பியூரோக்ரசி அண்ட் ஜுடிஷியல் பார்ட்ல இந்த தொழில்நுட்பம் செய்யக்கூடிய இந்த விளையாட்டுங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த தொழில்நுட்பமும், நீதியும் என்றத நம்ம கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க பியூரோக்ரசின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ம், ம். Bureaucracy, one of the challenges is the aggregation of power. நாம வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கவர்ன்மென்ட் சிஸ்டம்னு சொல்றோம். பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் நமக்கு வந்து மிக மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக பார்க்கிறோம். 73rd, 74th அமெண்ட்மென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அத வந்து என்ஷ்ரைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே கூட பியூரோக்ரசி இஸ் அக்ரிகேட்டிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே டேட்டா சென்ட்ரலைசேஷனை நோக்கி தான் கடந்த பல வருடங்களாக போயிட்டு இருக்கு. டேட்டா சென்ட்ரலைஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்? அந்த டேட்டாலேருந்து வரக்கூடிய நாலேஜோ, அந்த நாலேட்ஜ்லேருந்து வரக்கூடிய டெசிஷன் மேக்கிங் பவர்ஸோ, இந்த டேட்டா எங்க சென்ட்ரலைஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து அத எடுத்துட்டு போய் வைக்கிறோமோ, அந்த இடத்துல இதையும் எடுத்துட்டு போய் வைக்கிறோம். இத பத்தி நம்ம முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட் இது ஆஃப் இட். பட் ஜுடிஷியல பத்தி பேசும்போது, ஆ ஸ்ட்ரக்சரல் லிமிட்டேஷன் ஒண்ணு இருக்கு. இப்போ ஜிஎம் மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு ஜட்ஜுக்கு வந்து எனக்கு இது தொழில்நுட்பம் எனக்கு புரியல அப்படின்னா, அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒண்ணத்த ஃபார்ம் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில எல்லா தரப்பை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸும் நாங்க கூப்பிடுவோம். அவங்கள உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விவசாயி அதுல இடம் இருக்கா அப்படின்னா, இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா விவசாயி ஒரு எக்ஸ்பர்ட்ன்னு நம்ம இன்னும் அங்கீகாரம் குடுக்கல. அவரு ஒரு 30 வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கிறாருன்னா, விவசாயத் துறையில அவர விட பெரிய எக்ஸ்பர்ட் யாரும் கிடையாது. ஆனால், எக்ஸ்பர்ட் அப்டின்னாலே ஒரு பிஹெச்டி இருக்கணும். முடிஞ்சா 2 பிஹெச்டி இருக்கணும். வெளிநாட்ல கொஞ்ச நாள் வேலை பண்ணியிருக்கணும். அப்படின்னு நம்ம வந்து
நாலேஜ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறவரோ அல்லது தொடர்ந்து ஒரு தொழில் ஈடுபட்டிருக்கிறவரையோ வந்து நாம வல்லுநர்னு ஒத்துக்க மாட்டோங்க. ஏன்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் எப்படி வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும், அதே மாதிரி சென்ட்ரலைசேஷன் ஆஃப் வெல்த். நீங்க வந்து தொடர்ந்து நீங்க ஒரே ஊர்ல ஒரே 2 ஏக்கர் நிலத்துல சந்தோஷமா நீங்க 50 வருஷம் விவசாயம் பண்ணியிருந்தாலும் நாங்க உங்களை விவசாயத்துறையோட வல்லுநரை உங்களை நாங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். அதே சமயம் நீங்க வந்து நான் விவசாயத்துறைக்கு விவசாயிகள் கிட்ட வந்து ஒட்டுமொத்தமாக கொள்முதல் பண்ணி அதை மார்க்கெட்ல நான் விற்கிறேன், அதனால வந்து நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நான் ஏற்படுத்துறேன். நான் என் கம்பெனி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆச்சு. ஆனா இன்னைக்கு என் கம்பெனி வந்து யூனிகார்ன் அப்படின்னு 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு கம்பெனி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. என் கம்பெனி வந்து அசுரத்தனமா வளர்ந்து இன்னைக்கு வந்து என்னுடைய டேர்ன் ஓவர் வந்து 200 கோடி ரூபா கிட்ட இருக்கு. அது மாதிரி எல்லாம் ஏதான ஒரு என்ன சொல்றது, அக்ரிகேஷன் ஆஃப் மெட்டீரியல், அக்ரிகேஷன் ஆஃப் வெல்த் வேகமா மறைஞ்சு போற கம்பெனி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பைஜூன்னு ஒரு கம்பெனி வந்துச்சு. கோவிட் காலத்துல பயங்கர பிரபலமாச்சு. இன்னைக்கு அந்த கம்பெனி திவாலாக போகுது. திவால் ஆயிருச்சு ஆல்ரெடி. அந்த கம்பெனியை பத்தி, ஆனா அந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய கம்பெனி ஆன கட்டத்துல இந்திய அரசாங்கமும் சரி, பியூரோக்ரஸியும் சரி, அந்த கம்பெனி என்ன சொன்னாலும் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கும் இருக்கிறோம். பெரும்பாலும் we evaluate knowledge and success based upon how much of aggregation of wealth has happened. நான் இந்த ஒரு ஐடியாவை வச்சு நிறைய சம்பாதிச்சிட்டேன்னா எனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு பார்க்குறோம். ஆனா சஸ்டைனபிளா தொடர்ந்து நான் 40 வருஷமா பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல பண்ணியிருந்தா அவரை நம்ம வல்லுநர்னு நாம அங்கீகாரம் பண்றது. இங்க இருந்தே பிரச்சனைகள் உருவாகுது. யார் வல்லுநர் அப்படி? வல்லுநர் யாருன்னு வந்து நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, எஸ்பெஷலி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி சொல்றாரு. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில யார் இருக்கணும் அப்படின்றது, அன்னைக்கு அந்த கேஸை ஃபைல் பண்ணவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 2 பேர் தான் நிர்ணயம் பண்ண முடியும். அது தப்பித்தவறி சாதாரண மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சாதாரண மக்களுடைய யோசிக்கக்கூடிய வல்லுநர்கள் சில பேருடைய பேரையாவது பரிந்துரை பண்ண முடியும். இப்போ புஷ்பா பார்கவான்னு ஒருத்தர் இருந்தார். முதல் முறையா இந்த ஜிஎஸ்சி உடைய இதை வந்து அப்ரூவல் கமிட்டி, அதை தாண்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி வைக்கும்போது புஷ்பா பார்கவான்னு ஒரு சயின்டிஸ்ட் விவசாயிகளோட மிக அதிக இறந்து போயிட்டாரு. நிறைய வேலை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மனுஷன் இருந்த ஒரே காரணத்தினால விவசாயிகளுடைய அவங்களுடைய வாக்குவாதம், விவசாயிகளுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல முடிஞ்சது. ஆனா அது மாதிரி சயின்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். பெரும்பாலும் வந்து நான் எவ்வளோ பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணேன், எந்த கான்ஃபரன்ஸ்க்கு போனேன், எந்த நாட்டுக்கு போனேன், எத்தனை நாடுகள் வந்து நான் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்கிறேன், பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகாடமிக்ஸும் ரிசர்ச்சர்ஸும் தான் அதிகம். அவங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, சாதாரண மக்களுக்கு தேவையான எத்தனை விஷயங்களை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளோ ப்ரொஃபஸர்ஸோ ரொம்ப கம்மி. இதனாலேயே வந்து எக்ஸ்பர்ட்ஸ்ன்றதே வந்து என்ன பேசிஸ்ல நம்ம எக்ஸ்பர்ட் நிர்ணயம் பண்றோம். ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு யாரெல்லாம் நாம சொல்றோம், அதுல இருந்து நம்ம யாரெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து பேச போறோம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இது இந்த ஒரு நாலேஜை நம்ம எப்படி பார்க்குறோம், பவர் கான்சன்ட்ரேஷனை எப்படி பார்க்குறோம், எந்த நாலேஜை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம், எத்தனை விதமான பவர் டீசென்ட்ரலைசேஷன் நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஜிஎம் இஷ்யூ அகைன் நம்ம அதை மையப்படுத்தி பேசுகிறோன்றதுனால சொல்கிறேன்.
பிடி பிரிஞ்சால பத்தினது வரும்போது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 300க்கும் மேற்பட்ட கிராம சபைகள் கூட்டத்தில் பிடி கத்திரிக்காய் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிராம சபையை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பஞ்சாயத்து ஆளுங்க வந்து ஒரு இது ஏற்றினாங்க, ஒரு தீர்மானம். இப்போ இந்த தீர்மானம் ஜிஎம் இந்தியாவில் அனுமதிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் ஒரு இது நடக்குது, ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்குன்னா, அப்போ தமிழ்நாட்டில் 350 கிராம சபைகளில் இந்த தீர்மானம் இயற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்றத ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி வல்லுநர் குழு அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்டோ ஒரு கம்பெனிக்காரரோ, ஏன்னா அதுல அந்த கம்பெனிக்காரரையும் கூப்பிட்டு வல்லுநராக உட்கார வச்சிருப்பாங்க, சயின்டிஸ்டும் உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நீதிபதிக்கு தமிழ்நாட்டில் இத்தனை கிராமங்கள்ல கிராம சபையில விவசாயிகள் வந்து நான் சொல்லி இருக்கிறாங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டும் போகுது, இந்த வல்லுநர் குழுவில இருந்து ஒரு ரிப்போர்ட்டும் வருது. அப்படின்னும் போது அந்த நீதிபதி வந்து வல்லுநர் குழு சொல்றதை கேட்பாரா, அல்லது கிராம சபையில் இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் மக்கள் மத்தியில் மக்கள் கூடங்களில் மக்களால் இயற்றப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு மரியாதை கொடுப்பாரு? எதுக்கு அதிகம் மரியாதை கொடுப்பாங்க? இங்கதான் பிரச்சனை வருது. ஏன்னா இங்கதான் வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பர்ட்னு ஒருத்தரை வந்து நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அவருக்கு இதை விட அதிகமா தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். நாளை இப்போ இந்த பிடி காட்டனுக்கும் இதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்கள் தானே சில பேர் வந்து பரிந்துரை கொடுத்திருப்பாங்க அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து இந்த பிடி காட்டன் தொழில்நுட்பம் வந்து சரியில்லைன்னு ஒத்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப இவங்களோட அக்கௌண்டபிலிட்டி என்ன? அப்படி பரிந்துரை செய்த எல்லா எக்ஸ்பர்ட் கமிட்டி இது வரைக்கும் கடந்த 20 வருடங்களில் பிடி காட்டன் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொன்ன எந்தெந்த வல்லுநர் சொன்னாங்க? அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நீதிபதியில நடந்திருக்கு. நிறுத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறத ஒட்டி இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய ஒரு இடத்துல சாப்பாட்டில் ஊறுகாய் வைக்கிற மாதிரி கமிட்டி என்ஷூர்ஸ் தட் பியூரோக்ராட்ஸ் அண்ட் தர் வியூஸ் டு நாட் ஓவர் பவர் எனி திங் அப்படின்னு. இப்போ அதாவது யூஸ்வலாக அது எப்பவுமே இவங்க பியூரோக்ராட்ஸ் இவங்க சொல்கிறதும் அவங்கள சொல்கிறதுமா இருக்குது. சும்மா போகிற ஏதோ ஒப்புக்கு சப்பானி மாதிரி இந்த கமிட்டி வந்து எதையும் ஓவர் பவர் பண்ணிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு கமிட்டி இருந்ததா நம்ம பார்த்ததே இல்லை. நீ சொல்றது ஏன்னா அந்த மக்கள் பங்கெடுக்கக்கூடிய கமிட்டியா எதுவும் இருந்ததில்ல. மக்கள் பங்கெடுத்தா கூட ஒரு கண் துடைப்புக்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டமா தான் இருந்திருக்கு. அது கமிட்டி கிடையாது ஆக்சுவலா. எந்த கமிட்டிலும் மக்கள் கமிட்டியோடைய மெம்பர் மாதிரி ஒர்க் பண்றதே கிடையாது. மக்கள் அதில் எல்லாரும் 300 நாள் வேலை செய்வாங்க. அவங்களுக்கான ரெமுனரேஷனோட வேலை செய்வாங்க. ஆனா பங்கு பெறக்கூடிய மக்கள் அந்த கமிட்டியில எப்படி இருப்பாங்கன்னா, சொந்த காசு செலவு பண்ண போய் கருத்து சொல்லிட்டு மட்டும் திரும்பி வந்துருவாங்க. இதுதான் பெரும்பாலான கமிட்டியோட நிலையா இருந்திருக்கு. மக்கள் பார்வையிலிருந்து சொல்றேன் நான். மற்றவங்க எப்படி தெரியல. மீதி எல்லாருடைய இதுவும் அதில் இருக்கு. அப்போ இது கேட்கும்பொழுது எனக்கு இன்னொரு இதுவும் தோணுது. என்னன்னா நம்ம அக்சசிபிலிட்டி பார்த்தோம். அதில் வந்து இப்போ நம்ம பாலிசி வைஸ் பார்க்குறோம் அக்சசிபிலிட்டியில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸு ஒரு நாடு முழுக்க 2100, 2200 கிலோமீட்டர் நேராக ஒரே கோடு போட்டாலே அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்தியா. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அபாக்ஸ் பாடியை கொண்டு போய் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீம் நார்த்தில் வச்சுட்டு கன்னியாகுமரி டிப்பில் இருக்கிறவனும் ஒரு ஏன்னா இங்கே இருக்கிற விவசாயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இங்கேருந்து கிளம்பி அங்கே போக வேண்டியிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக அது அக்சசிபிலிட்டி இல்லை. இன்னொன்று நேரம், தன்னுடைய நேரத்தில் ஒரு நிமிடத்தை வீணாக்கினா கூட சுற்றி எடுத்து தட்டி, அதே அந்த பழைய காலத்து சிவாஜி படம் மாதிரி தலையில் தொப்பி வச்சுன்னு சுற்றியை தட்டி கண்டம் தடுத்த கோர்ட்டுன்னு சொல்லி அபராதம் விதித்து அந்த இதுவும் பார்க்குறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் மீமா கடந்து போயிடுறதுனால அது நமக்கு அது ஒரு டைம் இது பற்றி மக்கள் அதை இது பண்ணுறதில்ல. ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியோட நேரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முக்கியம். நான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணேன்னா ஃப்ளைட்டில் போனால் எனக்கு ஒரு நீதி, விரைவு ரயில் வந்தே பாரத்தில் போனால் ஒரு நீதி, சதாப்தியில் போனால் ஒரு நீதி, அதுவே ட்ரெயினில் சாதா ட்ரெயினில் எல்லாம் ஊராக நின்று போகிற 40 மணி நேரம் போகும் டெல்லிக்கு ஒரு ட்ரெயின், அதில் போனால் ஒரு நீதி. இது எதுக்குமே வழி இல்லைன்னா அவனுக்கு என்ன நீதின்னு எல்லாரையும் பார்க்கணும் இல்லையா? ஒரு ஒரு அக்சசிபிலிட்டியில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கூட டீசென்ட்ரலைசேஷன் பண்ண விரும்பலை இவங்க இத்தனை வருஷத்தில். இனியாவது பண்ணுவாங்களான்னு கேட்டாக்கா, நீங்கள் சொன்ன அக்குமுலேஷன் ஆஃப் பவர் வெல்த் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும்,
யார் இறங்குனாலும் டெல்லியிலே இறங்கிட்டு டெல்லியிலே போயிடணும்னு நினைக்கிறதோ, இல்லை சென்னையிலே இறங்கிட்டு சென்னையிலே போயிடணும்னு நினைக்கிறதோ, இப்படி இருக்கிறது ஒரு அக்சசிபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பெரும் குறைபாடும் பெரும் தவறும் நடக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபேக்டர் என்னன்னாக்கா, ஒரு இந்த கமிட்டி போட்டாலும் சரி, நீதிக்காக அலைஞ்சாலும் சரி, இதில் படித்தவன் தொழில்நுட்ப ரீதியாக தன்னை வளர்த்துக்கிட்டவன், இவனுக்கு மட்டும்தான் இவங்க துணை நிற்கிற மாதிரி தெரியுது. அவர்களுடைய நேரம் வேறையா இருக்கு. ஒரு சாமானிய மனிதன், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு விவசாயி, அம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய நேரம் என்பது பாராளுமன்றத்துக்கோ, நீதிமன்றத்துக்கோ அல்லது பியூரோக்ராட்ஸுக்கோ பெரிய முக்கியமானதா படல. இந்த நேரத்திலே ஏன் வேறுபாடு வச்சிருக்கிறாங்க? நிறைய விஷயத்துல வேறுபாடு நம்ம பேசியிருப்போம் டிஸ்கிரிமினேஷனு. ஒரு மனிதனின் வாழ்க்கை எந்த எந்த விதத்தில இவன்து முக்கியமானது, இவன்து முக்கியமானது. ஆல் ஆர் ஈக்குவல்னு கான்ஸ்டிடியூஷன் சொன்னா கூட, அந்த ஆல் ஆர் ஈக்குவல்ல இவனுடைய நேரம் மட்டும் எப்பவுமே அ எவ்வளோ பாழா போனாலும் பரவால்ல. என்னுடைய நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் படிச்சவன், நான் ஒரு எக்ஸ்பர்ட்டு, நான் ஒரு ஹெட்டு, நான் ஒரு சேர் பெர்சன். என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம். நீ உனக்கு என்ன அப்படிங்கிற மாரி 10 வருஷம் இழுக்கடிக்கிறது. இதெல்லாம் தாண்டி, இத்தனை தடைகளும் தாண்டி நீங்க போய் கோர்ட்ட நீங்க அணுகிட்டா கூட, அதற்கு பெரும் பொருளும், அ கால விரயமும், மன உளைச்சலும், ஆரோக்கிய கேடும், நீதி கிடைக்கலன்னு தற்கொலையும் இதெல்லாம் நடக்கக்கூடிய நாடா இருக்கு. இப்ப இந்த நேரத்த பத்தி கொஞ்சம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் நான். போன முறை மதுரைக்கு போனப்போ ம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நண்பர் வந்து காலங்காத்தால கூப்பிட்டு போயிருந்தார். ம். நாங்க போயிட்டு, நாங்க பொதுமக்கள் நிக்கக்கூடிய கியூல போய் நின்னுட்டு இருந்தோம். நிதானமா போயிட்டு இருந்தோம். காலங்காத்தால போனதுனால கியூ ரொம்ப அதிகம் இல்ல. இருந்தாலும் கியூல நிக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 1 மணி நேரம் கிட்ட நின்னுருப்போம் வச்சுக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப பார்த்தான்னா, அந்த நீதிபதி பக்கத்துல அந்த காலத்து அந்த இது வச்சிருப்பாங்க இல்லையா? ம். தலையில அந்த குல்லா போட்டுட்டு வெள்ளைக்காரன் காலத்துல பண்ண ஒரு யூனிஃபார்ம். இன்னைக்கும் ஏன் பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது பண்ணியே ஆகணும். அத ம். போட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு. கூடவே ஒரு குடும்பம் வந்துச்சு. என் நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு. மதுரைக்காரர். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, "இந்த மெட்ராஸ் பெஞ்ச் ஹைகோர்ட் வந்து எப்போ இங்க மாத்துனாங்களோ மதுரைக்கு, எல்லா நீதிபதிகளும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க யார் வந்தாலும் மதுரை கோயிலுக்கு கூடவே காலங்காத்தால கூட்டு வந்து காமிச்சுட்டு போறதுக்கு இவங்க வர்றாங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூட வர்றாங்க." அதாவது நீங்க நீதிபதியோட சொந்தக்காரனா இருந்தா போதும். நீதிபதியா கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. கூடவே அந்த வெள்ள தலப்பாவ போட்டு அவரு கொஞ்ச நேரம் ஆச்சு இன்னொருத்தர் வந்தாரு. அதே மாரி இன்னொரு வெள்ள தலப்பாவ போட்டு இன்னொருத்தர், அவரோட திரும்பி கோயில் நிர்வாகிகள், இன்னொரு குடும்பம், பெரிய குடும்பம். ஒரு 7, 8 பேர் இருப்பாங்க. ஓ! கோயிலுக்கு போறீங்க, எல்லாரும் வர்றாங்க அப்படின்னா, எல்லாரும் கியூல நின்னு கோயில போய் கடவுள பார்த்துட்டு வர்றாங்க. அது நியதி. இதிலேயே வந்து பாகுபடுத்தி நீங்க சொன்ன மாரி ரூ. 100 டிக்கெட்டு, ரூ. 50 டிக்கெட்டு போட்டான்னா, கொஞ்சம் கியூவ தாண்டலான்னு இருக்கு. இப்ப இதையும் தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்கு. நீங்க நீதிபதிக்கு மாமனாகவோ, மச்சானாகவோ இருந்தான்னா, நீங்க எந்த கியூலயும் நிக்காம நீங்க கோயில் உள்ளார போகலாம், வரலாம். இது எந்த சட்டத்திலேயோ, திட்டத்திலேயோ எங்க எழுதப்பட்டிருக்கு? இதற்கு எந்த விதமான ஒரு லீகாலிட்டியும் கிடையாது. லீகலி இஸ் திஸ் கரெக்ட்ன்னா தவறு. சரிங்களா? சரி, தலைமை நீதிபதி வர்றாரு அப்படின்னா, செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்கலாம். ஒரு லெவலுக்கு மேல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க ஒரு பொது தளத்துல வந்தாங்கன்னா, அவங்களோட செக்யூரிட்டியோட வரும்போது, மக்களுக்கு இடையூறாக இருக்குன்றதுனால, அவங்கள கூட்டிட்டு போய் நீங்க வேகமா வந்து ஒரு வேலைய முடிச்சுட்டு போறீங்க. அப்படின்னா, ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்குமென்ட். ஸோ, இப்ப நான் பார்த்தது என் நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு. தினம் தினம் 2 பேரு, 3 பேரு இது மாரி வந்துட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு 20 ஜட்ஜ் இங்க இருக்கிறாங்க. 10 ஜட்ஜ் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சொந்தக்காரங்கன்னா, மாசத்துக்கு 2 தடவ வந்துட்டு போனாலே போதும். ஒவ்வொரு நாளுமே வந்து 2 முறை, 3 முறை இது மாரி ஆளுங்க வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாரி. ஸோ பிளேட்டன்ட்லி இன் பிளெயின் சைட் ஜுடிஷியரிய சேர்ந்தவங்களே வந்து
எத்தனை விதமான இந்த பவர் கான்சன்ட்ரேஷனுக்காக சொல்றேன், எத்தனை விதமான விதிமீறல்கள் பண்றாங்க, எவ்வளவு விதிமீறல்கள் வந்து அவங்களால வந்து தங்களுடைய நான் செய்யற வேலைக்கு இந்த விதிமீறல் வந்து எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விதிமீறல்கள் வந்து நம்ம ஒத்துக்க ஆரம்பிச்சோம்னா அது வந்து அதிகாரத்துக்கு தேவை அல்லது பணம் படைத்தவனுக்கு இது தேவை அப்படின்னு அக்ரிகேஷன் ஜஸ்டிஃபைஸ் acts of or normalizes acts of illegal practices. சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் தான் பெருசா பொதுமக்கள் யாரும் அதுக்கு வந்து பெருசா தடை கோரவோ அல்லது இப்போ ஒரு கியூல நீங்க வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு நடுவுல பின்னாடி இருக்கிற ஒருத்தர் போய் நின்றுட்டாருன்னா உடனே உயிர் சண்டை போடுவோம். ஆனா இது மாதிரி ஒரு மொத்த குடும்பமே போகுது, யாருமே அதை பத்தி பெருசா பொறுப்பு சத்தம் போடவோ அல்லது யாருமே இதற்கு வந்து பெருசா ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கவோ இல்லை. என்னையும் சேருது. அங்கதான் என்ன யாரு சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கெல்லாம் கத்துக் குடுப்பாங்க. பாரு இது மாரி நீ வளரணும். இந்த இடத்துக்கு நீ போணும். ஆமா ஆமா அதான் இப்ப சமீபத்துல இன்னொரு தம்பி, சின்ன தம்பி ஒருத்தர் ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறாரு, இங்க சென்னையில உட்காந்துட்டு. அவர்கிட்ட கேட்டப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அவரு சொல்லல, அவங்க அம்மா கூட இருந்தாங்க, அவங்க சொல்றாங்க, குடும்பத்தை ஒருத்தனானும் வந்து அதிகாரத்து மையத்துல இருக்கணும்ன்றதை நாங்க விரும்புறோம். அப்போ it becomes an aspiration, not because you want to serve the people, but because you want to be powerful, you want to feel powerful. Power comes from authority, from being in positions of authority. அப்போ நீதின்றது வந்து நீங்க எந்த தளத்துல இருந்தாலும், நீங்க எவ்வளவு பவர்லெஸ் ஆளாக இருந்தாலும் நீதி ஒண்ணுதான் உங்களுக்கு. இப்போ நீதிபதிகளே இவ்வளவு பிளேட்டண்டா வந்து நீ தவறான உதாரணங்களை செட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன நீதி கொடுப்பாங்க மக்களுக்கு? அவங்களுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது அவங்கள மாதிரி இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் வந்து அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்றாரு அப்படின்னு ஒரு கேஸ் அவங்க முன்னால வந்தா, அப்ப இந்த நீதிபதிக்கு இந்த கேள்வி வராதா? நம்ம வீட்டுக்காரங்களே வந்து வந்தாங்கன்னா கோயில்ல நம்ம வந்து இவ்வளவு பேரை வாரம் அனுப்பிச்சிட்டே இருக்கோம், நம்ம சொந்தக்காரங்களே அனுப்புறோம், அதுவே துஷ்பிரயோகம் தான். அது பண்ணும்போது இந்த ஆள் ஏதோ சின்னதா துஷ்பிரயோகம் பண்ணிட்டான், இந்த ஆள் மேல கேஸ் போட்டு என் எதிரில் எடுத்துட்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா அவர் வந்து இதை ஒத்துக்கு வர மாட்டார். அது ஒரு ஹைபோதட்டிக்கல் கேள்வி தான் நான் கேட்கிறேன். ஆமாங்க. இதுல புரியுதுங்களா? அந்த அதாவது மக்களுக்கு அதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு முறை இந்த பியூரோக்ராட்ஸ்ல. ஆனா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்த வேண்டியிருக்கு. மக்களுக்கு இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களோ, இவர்களோ அ அவர்கள் நெருங்குவது என்பதே ஒரு பெருமிதமா கருதக்கூடிய காலமாயிருச்சு. ம். அவர்கள கேள்வி கேட்கிற இடத்துக்குலாம் ரொம்ப வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன், அவருக்கு நான் கை குடுத்துட்டேன், அவர் என் பேர சொல்லி பேசிட்டாரு மீட்டிங்ல. இது போதுமா இருக்கு. அத தாண்டி அவர்களுடைய செயல்பாடுகளையோ, அவர்களுடைய பாலிசி, ஸ்கீமு அல்லது நியாயம் சார்ந்து வேலை செய்றது, வெல்ஃபேர் சார்ந்து வேலை செய்றது எதுலயுமே கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்பா நான் ஃபோன் பண்ணா எடுத்துருவாருப்பா அவ்வளோதான். அவரே ஒரு நல்ல பியூரோக்ராட். நான் சந்திக்கிறதுக்கு நேரம் குடுத்துருவாருப்பா அவ்வளோதான். அதே மாதிரி இது இது மக்கள்கிட்டயும் அந்த பெருமிதம் இருக்கிற வரைக்கும், இவர்களுக்கு அத அத வ கிட்டத்தட்ட அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா, இப்ப ஷாருக் கான், ரன்வீர் கபூர் மாரி தங்கள ஃபேன் கிளப் பேஜ்ன்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க பியூரோக்ராட்ஸ். அது ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு பார்க்கும்பொழுது. எ ஆ அது அது எந்த மனநிலைனா இதுதான். மக்கள் தங்கள அணுகுறதையே பெருமிதமா நினைக்கிறத அவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சில ம். விஷயங்கள டீவியேட் பண்றதுக்குங்கிறதும் நம்ம இதில கவனிக்க வேண்டியிருக்கு. அவர்களுடைய விளம்பரத்த நம்ம குறை சொல்லல. ஆனா, அவர்கள் அத ஒரு மக்களுடைய நலன் சார்ந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து நகர்ந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பா அத பயன்படுத்திக்கிறாங்க. மக்கள் அவங்கள நம்புறதையே. அ இதுவும் பார்க்குறோம். அ இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில நேரம் பார்த்தோம், அஃபோர்டபிலிட்டி பார்த்தோம், அக்சஸ்லாம் பார்த்துட்டோம். ஆனா, இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு மீண்டும் ஒரு பொலிட்டிக்கல் பிலந்தெரபின்னு ஒரு வார்த்தைய நம்ம சொன்னோம். என்னன்னா, "வா உனக்கு நீ ஏழையா இருக்க, இந்தா ஒரு நாள் சோறு சாப்பிடு போயிரு." ஒரு தனி மனிதன் மேல வந்து அ அ அரசாங்கம் எப்படி முன்ன வந்து ஒரு
கல்வினா கல்வி ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு ஊரு, ஒரு தேசம். இதற்காக சிந்திச்ச அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு டிராமா போல ஒரு தனி மனிதனை அழைத்து அத அத அதையே ஒரு 10 நாள், 15 நாளுக்கு பேச வச்சு, அதில நடக்கக்கூடிய பாலிசி விஷயங்கள மறைச்சிடுறாங்களோன்னு தோணுது. தனி மனிதன பாராட்டுறதுன்றத நம்ம குறை சொல்லல. ஆனா இதுவே போதும். இதுக்கு மேல இதில அடையறதுக்கு ஒண்ணும் இல்லன்ற அளவுக்கு மக்களுக்கு ஒரு ஒரு நம்ம அத மாயபிம்பம் தான் சொல்லணும் அத. ஒரு கானல் நீர் மாரி கிரியேட் பண்றாங்கன்னு. இதுவே தான் ஜுடிஷியலியும் நடக்கிற மாரி எனக்கு தோணுது. நமக்கு எல்லாமே ஒரு ஒரு கானல் நீர் தீர்ப்பு மாரி தான் இருக்கு. ஒரு லாங் டெர்ம்க்கு வந்து அத வேலை செய்ய விரும்பல. லாங் டெர்ம்க்கு அவங்க குடுக்குற தீர்ப்புகள் எல்லாமே கார்ப்பரேட்டுக்கு துணை போற மாதிரியோ, அல்லது அரசியல் தலைவர்களுக்கு பவர் உள்ளவனுக்கு மேலும் இன்னும் பவர கூட்டுற மாரி தான் இருக்கே தவிர, மக்கள் பக்கம் நின்னுன்னு சொல்லல. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இன்னும் இழுபறி. அது மாரி பல கேஸஸ்ல வந்து இழுபறி. ஏன்னா, அதெல்லாம் வெறும் வேற எதுக்கும் நடந்ததில்ல. ஸ்டெர்லைட் போராட்டம்ன்றது சூழல் சார்ந்த போராட்டம். ம். நியாம்கிரில நடக்கிற போராட்டம் சூழல் சார்ந்தது. ஏன்னா, அது வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு. இத விட பெருசா நம்ம இப்ப எடுத்து பேச வேண்டிய கேஸ் என்ன இருந்துற போகுது? இருவேறு நபர்களுக்கு இடையே இருக்கிற சொத்து பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெருசா இருக்கு. உதாரணத்துக்கு இந்திய மக்கள் முழுவதற்கும் 140,00,00,000 பேருக்கும் 1 மாசமா அம்பானி வீட்டு கல்யாணம் எவ்வளோ பெருசா இருக்கோ, அந்த மாரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில விஷயங்கள் தான் பெருசா இருக்கே தவிர, இந்த வாழ்வாதார பிரச்சனையில நீங்க 25 வருஷம் ஜிஎம்ஓ பேசுறோம். நம்ப பாக்ஸைட் எடுக்கிற ஃபீல்டுல எத்தன கொலை, எத்தன கொள்ளை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ துப்பாக்கி சூடுலாம் பார்க்குறோம். ஸ்டெர்லைட்ல பார்க்குறோம். அ பல்வேறு நபர்ல கோவால மைனிங்ல எவ்வளோ பார்க்குறாங்க. இங்க சர்வசாதாரணமா ஒரு ஆத்து மணல பத்தி கேள்வி கேட்ட அரசு ஊழியரே கொல்லப்படுறாரு. போராட்டம் செய்யக்கூடியவங்களும் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரியர் கேஸா எடுத்துக்கவே மாட்றாங்க. அந்த ப்ரியாரிட்டியும் இங்க பிரச்சனையா இருக்கிறத கவனிக்கிறேன். எதை முன்னாடி எடுத்து செய்யணும். எனக்கு நேரம் இல்லங்க. நீங்க இந்த நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க. எவ்வளோ கேஸஸ் பெண்டிங் வச்சிருக்காங்கன்னு. ஏன் அது பெண்டிங்ல இருக்குன்னா, முக்கியமற்றதாக இவங்க புறந்தள்ளக்கூடியது எல்லாமே மக்களுக்கானதா இருக்கு. இவர்கள் முக்கியம்னு நினைக்கிறது எல்லாமே அதிகாரிகளதோ, அதிகாரத்தில இருக்கிறவங்களதோ இருக்கு. அந்த இத எப்படி முக்கியத்துவப்படுத்துறாங்கங்க? அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ம். மையப்படுத்துதல்ல தான் எல்லா பிரச்சனையுமே வருது கடைசியா. அதனால தான் பெண்டிங் கேஸஸ் இவ்வளோ இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன். எஸ்சி, எஸ்டில இருக்கக்கூடிய கேஸஸ். அதாவது வெறும் வனத்துறை சார்ந்த கேஸஸ் மாத்திரமே ஒரு நாளைக்கு 250 சொச்சம் கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணா தான் 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள இருக்கிற பேக்லாக் எல்லாத்தையும் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை படிச்சேன். வனம்ன்றது எவ்வளோ, வன பாதுகாப்புன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதை சார்ந்து நாம யோசிக்கிறோம். ஆனா, அதுல இருக்கக்கூடிய கேஸ் எவ்வளோ இருக்குது, அது மக்கள் மேல எவ்வளோ கேஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இதுல கொடுமை என்னன்னா, இந்த வனத்துறையில இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து இந்தியாவிலேயே மிக அதிக கேஸஸ் எந்த மாநிலத்தில இருக்குதுன்னு பார்த்தோன்னா, தமிழகத்தில இருக்கு. தமிழகம் தான் அதுலயும் லீடிங்கா இருக்குது. கேஸஸ் இன்னும் முடிக்கல. பட் ஓவராலா இதற்கு ஒரே ஒரு தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முடிக்கிறதுக்கு நமக்கு முடியும் அப்படின்னு என்னால சொல்றேன். டீசென்ட்ரலைஸ்டா போறது ஒண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு தீர்வாக அமைய முடியும். அதிகார அ பரவலாக்கல் ஆனா அதிகார பரவலாக்கல் மாத்திரம் கிடையாது. அதிகாரத்துடன் சேர்ந்து இந்த அ எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லக்கூடிய வல்லுனர் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன பரவலாக்கணும். அதுல இன்னும் பல விதங்கள சேர்ந்த வல்லுனர்கள் எடுத்துட்டு வரணும். நீதிபதிகள் வெறும் கார்ப்பரேட் கம்பெனிகளைச் சேர்ந்த ஆட்களையும், கார்ப்பரேட் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்களையும் மாத்திரமே வல்லுனராகவோ, அல்லது கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக யோசிக்கக்கூடிய பியூரோக்ராட்ட வல்லுனராக ஏத்துக்கிறதோ மாத்திரமே வச்சு பண்ணாங்கன்னா, சாதாரண மக்களை தொடர்ந்து அடிமைகளாக நடத்தக்கூடிய வெள்ளைக்காரன் காலத்துல உருவாக்குன அந்த சட்டதிட்டங்கள், நீங்க நீதித்துறைக்கோ அல்லது இருக்கக்கூடிய நீதிக்கோ வந்து நீங்க என்னதான் பேரு மாத்திரம் மாத்துனா கூட, அத வந்து மக்களுக்கு எதிர்த்ததாக மாத்திரமே தான் இருக்கும். மக்களை சார்ந்து பெரும்பாலான இடங்கள்ல அது சாதாரண மக்களுக்கு ப்ரோஆக்டிவா விஷயங்கள செய்யக்கூடிய நிலைக்கு
அது மாதிரி பண்ணுச்சுன்னா என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுதுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே தவிர, அதுதான் நீதித்துறையோட ஒரு வேலையா இருக்குன்னு தினம் தினம் மக்களுக்கு தேவையான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய நீதித்துறையா வரணும் அப்படின்னா பரவலாக்கணும். அதிகாரத்தை சென்ட்ரலைஸ் பண்றது, டேட்டா சென்ட்ரலைஸ் பண்றது போல தவிர்க்கணும். அப்பதான் இது வந்து மக்களை சார்ந்ததாக இருக்கும். அப்பதான் வந்து நம்ம இந்த ஜனநாயகத்தின் பெரும் பயணம்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு முக்கியமான தூணாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கோ அவங்களை எலெக்ட் பண்ண பொதுமக்களுக்கோ மரியாதை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்றத நிறைவு கருத்தை சொல்றேன். ஆமாண்ணா. இந்த அதிகார பகிர்தல் அப்படிங்கிறதும் அதிகாரத்தை ஒரு வகையில் பகிர்தல் என்பது அதை நீர்த்து போகிற செய்கிறதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பகிர்தல் என்பது தான் மேலும் மேலும் வலுவடை வைக்கும். ஆனால் ஒட்டு மொத்தமாக கூட்டமாக இருக்கிற இடம் தான் வந்து எப்பயுமே பலமானது ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இடம் இருக்குன்னா கூட கொஞ்சம் தள்ளி நிற்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த ஆக்சஸ்ஸு, அஃபோர்டு, டைமு, ப்ரியாரிட்டி எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணால் தானாக நிகழும் என்பது அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் செய்கிற மனம் தான் முக்கியம். பார்ப்போம், தொடர்ச்சியாக உரையாடுவோம். கடந்த சில எபிசோடாகவே உங்களுடைய ஃபீட்பேக்கு இன்னும் நல்லாவே வந்துட்டு இருக்குது. கேளுங்க, கேட்டுட்டு எங்களுக்கு எழுதுங்க அல்லது பேசுங்க. நன்றி. நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.